உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு பெயர்ச்சியாக சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் முடிந்தது. ஒரு மாதத்திலே நண்பர்களே, வெறும் சனியும் குருவும் ராகுவும் மட்டுமே நம் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை. இந்த ஜூன் 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு செல்லுகிறார். இந்த சிம்மத்திற்கு செல்லுகின்ற செவ்வாய் பகவானை சாதாரணமாக நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா கடகத்திலே செவ்வாய் நீச்சம், செவ்வாய் நீச்சம். நீச்சம் பெற்ற செவ்வாயால் எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவு, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, நீச்சம்னா அந்த இடம் ஸ்தானம் அவுட், அவ்வளோதான். அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் சிம்மத்திற்கு மூவ் ஆக ரொம்ப நாளாக நீச்சமாகவே இருந்தார், 4-5 மாசமா. நம்ம பிளே தமிழ் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சுக்கரன் ஏன் உச்சமாக ரொம்ப நாளாக உட்காந்துருக்காருன்னு தெரியல, இவர் ஏன் நீச்சமாக ரொம்ப நாளாக இவங்கெல்லாம் ஆஃபீஸர்ஸ், இவங்க எடுக்கிறது தான் முடிவு. ஜூன் 8ஆம் தேதி சிம்மத்திற்கு வரப்போகிறார். காலபுருஷ தத்துவத்திலே 1ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடமாகப்பட்ட உயிருக்கும் அதிபதியாகப்பட்டவர். சாதாரண நாள் கிடையாதுங்க. செவ்வான்னா யாரு? செவ்வானா பவர், நெருப்பு, தீ ஜுவாலை. அதனாலதான் தைரியகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட செவ்வாயை மங்களகாரகன் என்றும் அழைக்கிறோம். அங்காரகன், மங்களன் என்று அழைக்கிறோம். இந்த மங்களத்தன்மை பொருந்திய இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு வருவதால் யார் யார் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசம் ஏற்பட போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் காம்படிஷன்ல வின் பண்ண போறீங்க, ஸ்போர்ட்ஸ் பெரிய ஆளாக போறீங்க, நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உலகம் எங்கும் ஒரு டயலாக் ரீச் ஆச்சுன்னா அதுதான், என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 1-6 செவ்வாய் விளங்குகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியும் அவர் தான், தடைகளை தரக்கூடியவரும் அவர் தான். 6 என்னன்னா மறைமுக எதிர்ப்பு. 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா மறைமுக எதிர்ப்புங்கிறான். ஒருத்தரை நேரடியாக சந்திக்க முடியல, அதனால மறைமுகமாக கிசு கிசு சொல்றது, இதெல்லாம் இந்த 6ஆம் இடம். அந்த 1-6ஆம் இடத்திற்கு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இந்த 3, 6, 8, 12 என்பது 4 இடமுமே ரொம்ப மோசமான இடங்கள் தான். அதில் 6ஆம் இடம் என்பது வியாதி, கடன், கஷ்டம், அது மட்டும்தான் 6ஆம் இடம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த 6ஆம் இடம் என்பது வேலைக்கு போகிற இடம். 6ஆம் இடம்ங்கிறது நீங்கள் பணிக்கு செல்லும் இடம். இந்த 6 உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது, நான் சாதாரணமாக வேலைக்கு மட்டும் போயிட்டு இருந்தேன், இப்போ என்ன ஆகுது, ஒரு சொந்த தொழில் பண்ணுற ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாங்க சார். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், சும்மாவே அவரை பிடிச்சி நம்ம என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி அவரே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவார். இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. அந்த கம்பெனி நம்ம கம்பெனியோட சூப்பராக ஓடும். சும்மா இருந்தவனை இப்படி பண்ண வச்சது நீங்கள் தான். 1-6 10ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது வேலைக்கு போயிட்டு இருந்த ஒருத்தன் தொழில் தொடங்குற ஐடியா வந்தது இப்படி தான். சமீபத்தில் ஒரு இது படிச்சு, யாரெல்லாம் கவிதை எழுதுவார்கள், யாரெல்லாம் கவிதை எழுதுவார்கள்னா, ஏதோ ஒரு விஷயத்த ஒரு வித்தியாசமாக திங்க் பண்ணுறான், வித்தியாசமாக எழுதுறான்னா ஏதோ ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அதனால தான் அந்த மாதிரிலாம் திங்கிங் போகுது. அப்போது சாதாரணமாக ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தன் அதை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஏன் நினைக்கிறான்னா ஏதோ ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம், ஒரு வெறி அப்போதுதான் ஏற்படும். 1-6 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வேலை செய்யணுங்கிற எண்ணம் வரும். அரசு பணி கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப். நான் எப்படியாவது இந்த வீட்டில் நான் கலெக்டர் ஆகியே தீருவேன், நான் தாசில்தார் ஆக போகிறேன், நான் அப்படி ஆக போகிறேன், இப்படி ஆக போகிறேன். அந்த எண்ணங்கள், சில பேரெல்லாம் கதவை சாத்திட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா தூக்கம் வரும்ன்ட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு மீதி நேரம்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அந்த நுழைவுத் தேர்வு போகும்போது ஒரு ஃபயர் மாதிரி போவாங்க, எப்படியாவது ஜெயிக்கணும், ஜெயிச்சுட்டா பதவி, அதை எப்படி அடைய போகிறோங்கிறது தான் கேள்வி. 1-6 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது
அதற்கான அமைப்பு என்பது தன்னால் ஏற்படும். ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தன் சொந்த கையை ஊனி மேலே வர்றது. சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்ஸ்டீட் ஆஃப் பெக்கிங் சம்ஒன், நம்ம யார்கிட்டயாவது ஒருத்தர் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், அதை ஹெல்ப் பண்ணுங்க சார், இதை ஹெல்ப் பண்ணுங்க சார்னு கேட்குறதுக்கு பதிலாக நம்ம டிமாண்டை மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம அதை பண்ணலாம். பிஸ்னஸில் எப்படி வளரலான்னா, நம்ம பொருளுக்கான சந்தை மதிப்பை சந்தையில் அதிகப்படுத்தும் போது தன்னால் அதுக்கான விலை என்பது ஏற்றம் என்பது நடக்கும், லாபம் என்பது வரும். ஸோ உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எப்படி டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத நோக்கி போகும். விளம்பரங்களில் அந்த பொருளை பற்றியான ப்ரொமோஷன்ஸில் என்ன பண்ணலாம்? ராசி 1 6 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ராசிநாதன் 10 ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும். நான் சாதாரணமாக விட்டுருந்தா கூட சாதாரணமாக இருந்திருப்பேன் சார், என்னை தொடர்ந்து இது மாதிரி பண்ணி எங்கே போனாலும் ஃபெயிலியர் ஆகி நான் ஏன் இன்னொருத்தண்ட போகணும், நானே பண்ணிக்கிறேன் என்ற எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. ராசிநாதன் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு கர்மத்திற்கான வேலைகள் நடக்கும். கர்மம்னா ஏதோ ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு காரியங்கள், ஒரு துக்க காரியங்கள் நடப்பதற்கான நேரம். ராசிநாதன் 10ஆம் வீட்டில் அமரும் பொழுது உங்கள் வீட்டிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். ஏதோ ஒரு பெரிய ஆள், தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இருந்தாங்க, அவருக்கு இறைப்பதம் அடைந்து விட்டாங்க. அந்த மாதிரி கர்மஸ்தானம், 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். அந்த கர்மஸ்தானத்திற்கு ராசிநாதன் செல்லும் பொழுது கர்மம் என்பது ஏற்படும். அதே மாதிரி பழைய பாவங்களுக்கான பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ என் கையால் இது நடந்துருச்சு, இது சரியாகணும், அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன், அதுக்காக நான் இந்த மாதிரி ப்ரே பண்ணுறேன், இந்த மாதிரி பூஜை பண்ணுறேன், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ராமேஸ்வரம் போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க, முன்னோர்கள் சாபமெல்லாம் சரியாகணும் என்பதற்காகலாம் மெனக்கெடுவாங்க. அதெல்லாம் இந்த பீரியடில் நடக்கும். 6 கூடியவன் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது எதிரிகளால் ஏற்படக்கூடிய, அதாவது சத்ருக்கள், 6ஆம் இடம் என்பது என்ன? வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகளால் ஏற்படக்கூடிய நன்மை. ஒரு எதிரி, அந்த எதிரி தரும் நன்மை என்ன? எதிரி தரும் நன்மை தான் உலகத்தில் பெரிய நன்மை. யாரையாவது இது என்னது குருஜி புதுசாக இருக்குது, எதிரி என்னைக்கு நன்மை செஞ்சுருக்கான்? எதிரின்னு ஒருத்தன் இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ வேகமாக ஓடவே மாட்டீங்க. இன்னொருத்தர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அவன் முன்னாடி ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களை இங்கே கொண்டாந்து விட்டுருக்கு. அதுதான் எதிரி தரும் நன்மை. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இன்னொருத்தர் நம்மளை வேண்டவே வேண்டான்னு நினச்சவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்ட போகிறோங்கிறது அர்த்தம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு தொழில் பிச்சுக்கிட்டு போகுது. முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, முக்கியமாக உங்களுக்கு ரசாயன பொருட்கள், கெமிக்கல்ஸ் பண்ணுறவங்க, வெடிமருந்து போன்ற பட்டாசு மாதிரி தயாரிக்கிறவங்க, அதே மாதிரி போலீஸ், தீயணைப்புத்துறை போன்றவர்களாம் இருக்கவங்கள ரொம்ப அற்புதமான பலன்களை, சீருடை பணியாளர்கள், அதெல்லாம் நீங்கள் அடைவீங்க. இந்த விருச்சிகராசிக்காரர்கள் விரிந்த செல்வ பலனை அடைய போகிறீர்கள். கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது, கிளாங் நகரத்தில். மலேசியாவில் வாரம் வருகிறேன், வாரம் மக்களை சந்திக்கிறேன். மலேசியாவில் இருப்பவர்களை என்ன புக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.